இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே நடந்து முடிஞ்ச 4th T20 மிகப்பெரிய கான்ட்ரவர்சிங்க. சும்மாலாம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கிடுச்சு. கன்கஷன் சப்ஸ்டியூட். இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான பேருக்கு வந்து சரியா தெரியல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் அதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு லைக் நெக் டு நெக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அது. இப்போ வந்து ஒரு பேட்டர் ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல விளாட முடியல அப்படின்னா அதுக்காக இன்னொரு மாற்று பேட்டர் தான் வந்து உள்ள அனுப்பணும். ஒரு ஆல்ரவுண்டர் அடிபட்டார்னா ஒரு இன்னொரு ஆல்ரவுண்டர் தான் அனுப்பணும். ஒரு ஸ்பின்னர் அடிபட்டார்னா ஒரு இன்னொரு ஸ்பின்னர் தான் அனுப்பணும். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அடிபட்டார்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் அடுத்து விளையாடணும். ஸோ லைக் நெக் டு நெக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அப்பேற்பட்ட இந்த இடத்துல சிவம் தூபே தானப்பா அடி வாங்கினாரு, அடிபட்டாரு. நீங்க ரமன்தீப் சிங்கில் உள்ள இறக்கியிருக்கணும். ஹர்ஷித் ராணா ஒரு ஆல்ரவுண்டரா, அவர் எப்போ தன்னோட அதாவது பொசிஷனே மாத்தினாரு, அவர் எப்போ ஆல்ரவுண்டரா எவால்வ் ஆனார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா கௌதம் கம்பீர் வேற அங்க இந்த மாதிரி ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தானே கமான் பாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஷவுட் பண்ணதுமே வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து பயங்கரமா போட்டு செம்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இதை பத்தி அஸ்வின் வந்து ஒரு விஷயமா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஓகே இந்த டே முடிஞ்சிருச்சு, இந்த கேமும் முடிஞ்சிருச்சு, இந்தியா இன்னொரு T20 வின் பண்ணிட்டாங்க. T20 தான் வந்து வழக்கம் போல வின் பண்ணியிருக்குது. ஆனால் இது என்ன கேமு? இது வந்து ஒரு IPL கேமா? சூப்பர் சப்பா இது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் உள்ளே போனால் பவுலர் வந்து அது போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் கேமா? இது என்னது அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு என்டையர் டிஸ்கஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா எப்படி உள்ளே வந்தார், முக்கியமாக சிவம் துபே பதிலாக. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ன்றது எல்லாருமே மறந்துட்டாங்களா? ஓகே எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, ஜடேஜா வந்து அடிபட்டார் கேன்பரால, அதுக்கு பதிலாக சகல் உள்ளே வந்தார். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பயுமே வந்து புரியல. ஓகே ஒரு லிட்டில் பிட் ஒரு சின்ன விஷயமா வந்து ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ணலாமே. சகல் வந்து ஒரு ஸ்பின்னர், ஜடேஜா வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர். சரி ஓகே, இது ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல ரமன்தீப் சிங்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஆனால் அவரை யாருமே கவனிக்கலையா இல்லை மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ICC ரூலுக்கு எதிராகவே நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இதனால வந்து ஜாஸ் பட்லருமே வந்து செம்ம கடுப்பாயிருக்காரு. அடுத்த தடவை நாங்கள் 12 பேரை வச்சு விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக பதில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த நக்கல் பதில் வந்து யாருக்குன்னா கௌதம் கம்பீர் மற்றும் இந்தியா டீமுக்கு தான். இது வந்து சீரியஸ்லி இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு பதிலாக ரமன்தீப் சிங் தான் வந்திருக்குமே தவிர ஹர்ஷித் ராணா அந்த இடத்துல கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு.